ඔයාලම කොහෙන් හරි අහුවේනේ ඒකි ලංකාවට යන්නද බෑනේ හැමතැනින් බ්ලොක් කරලා තියෙන්නේ. මෙහෙ හිර කරලා තියෙන්නේ. ඔයා පුදියාව මෙච්චර කාලයක් මිනිස්සු කී දෙනෙක් මිනිස්සු එක්කද? හැමදාම දෙනවා. මේ එක ඔයාට කීයක් දුන්නාද සල්ලි? දිනාර දෙකක් දෙනවා. පාස් කරගෙන දෙකක් දෙනවා. දෙකක් දෙනවා. மொத்த குடும்பமுமே ஒரு வீட்டில் வேலை செய்யுது. ஒருத்தனை நம்பி வெளியே ஓடி இருக்க எண்ணத்துல எல்லாம் போய் சந்திக்க போகிறாங்களோ தெரியல. வந்தால் உசுராவது மிஞ்சும். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வூமன் ஸ்மோக் ஒன் பிளேன். வூமன் நல்ல வூமன்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு சில பேக்கத்தனமான வூமன்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போது ஒரு வீடியோ ஒன்று பதிவாகி இருந்துச்சு. ஏரோப்ளைனில் போய் சிகரெட் பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த ஏரோப்ளைனையே கொளுத்தி விட பார்த்துருக்காங்க ஒரு பெண்மணி. அதுக்கப்புறமா உடனே விமான நிலைய அதிகாரிகள், விமான சேவகர்கள் உள்ளே பிடிச்சி அவங்களுடைய பொருளெல்லாம் பறித்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பத்திரமா அவங்கள கொண்டு போய் விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதோ அடுத்த தகவல். உண்மையிலேயே சில நேரங்களில் ஏன் இந்த மாதிரி முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய சிலர். தேவ பெருமை தேவாகே ஜீவந்தி மங்களிகா சேனாரத்ன ஹொரோபத்தான ஜீவந்திக்கு வீசா கொடுத்து எடுத்தது பெரியப்பா பொண்ணு. எடுத்து அவங்களும் பல வருடம் அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. இவங்களையும் எடுத்து விட்டுருக்குறாங்க. எடுத்து விட்டு வேலைக்காக எடுத்து விட்டால் கடைசியில் அவங்களுக்கே ஆப்பு வச்சுட்டு எல்லாம் இந்த தொலைஞ்சி போன டிக்டாக் தான். எவனோ ஒருத்தனை நம்பி வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா. நாட்டுக்கு போக முடியாதவாறு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லை. 4-5 பேர் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. நம்ம குடும்பம் அப்படின்னு நம்பி எடுத்து கடைசியில் இப்படி படிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாமா ஒரு வாய்ஸ் ஒன்று போடுறாங்க. அந்த வாய்ஸை போட விரும்பலை. அவங்க சொல்கிறாங்க, போலீஸில் போய் பிடிபட்டு ரஸ்தியாது ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறத விட வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நாங்களே டிக்கெட்டை போட்டு அனுப்பி வச்சிடுறோம். ஆனால் இந்த மாதிரி மோசமான வேலை செஞ்சதால் உங்களுக்கும் இனி கெட்ட பேர் தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களையும் சேர்த்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. හලෝ සහෝදරයාට මුලින්ම ගොඩක් ස්තුතියි. මගේ ඉල්ලීම ඉෂ්ට කරන්න මේ එකඟ වෙච්ච එකට. හොඳද? ආන්නකෝ මෙයා මගේ ලොකු මාමගේ දුව. එයාට ගෙදරක් හොයලා විසා එකක් එවන්න මේ උදව් කරන්න කිව්වට පස්සේ මම තමා දන්න මැඩම් කෙනෙක්ගේ ගෙදරකට ගෙන්නුවේ. එතන ඉන්නෙම මගේ පවුලේ අය ඔක්කොම වැඩ කරන්නේ. ඉතින් එතන කිසිම වැරද්දක් මෙයාට අඩුපාඩුවක් ප්‍රශ්නයක් මොකොත්ම තිබුණේ නැහැ. වෙලාවටත් කලින් පඩිය දෙනවා සමහර මාසවල. ඊට අමතරව ඒගොල්ලෝ සතුටින් දෙන දේවල් තියෙනවා. හැමදේම අරගෙන දෙනවා. මේ කිසිම ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ ගෙදරින් පිටට යන්න. හොඳද? එතකොට මේ රටවල් වල ගෙදරින් පිටට යන්න හේතුවක් තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම ඒක එම්බසියට යන්න ඕනේ. එයා ඒ අදාළ ප්‍රශ්නෙට විසඳුමක් ගන්න යන්න ඕන නම් එයා ගෙදරින් පිට වුණා නම් එම්බසියට යන්න ඕනේ. ඒ කිසිම දෙයක් නැතුව එයා එළිය හැංගිලා ඉන්නවා කියලා කියන්නේ වැඩ කරපු ගෙදරින් පිට වෙලා නීති විරෝධීව එයාගේ උමනාවකටනේ. එයාගේ ඕන එපාකම් වෙනුවෙන්නේ. ඒක නිසා අනිවාර්යයෙන්ම මේ තව කල් ගිහින් ප්‍රශ්න වෙන්න කලින් මෙයාව හොයාගන්න උදව් කරන්න කියලා තමයි මම ඔයාලට කියන්නේ. කියන්නේ මෙතන ඉන්න ඔයාලගේ නංගියෙමත් දන්නවා. මෙතන ඉන්නේ කට්ටියට වෙනස්කම් කර හරියට ආදරෙන් බැලුවා බං ජීවන්තිට. ඒ ආච්චි හැමදාම පඩිගත්තම දිනාර 10ක් 20ක් දෙනවා. හැමදාම මේ අහන්නකෝ නිලු, ඔයා ගෙදර කට්ටියටත් අම්මා තාත්තලාත් කෝල් එකක් දීලා කියන්න මට වැරද්දක් කියන්න එපා කියන්න. මේ මිනිස්සු හොඳ මිනිස්සු කියන්න. මගේ නංගිත් ඉන්නේ එතන කියන්න. ඒක නිසා වැරද්දක් කියන්න එපා කියන්න. එයාට මොනවා හරි වුණොත් අපි නෑ කියන්න. ඒ ගෙදර බාබා කුවෙට් එකෙන් එළියට යන්න බැරි වෙන්න එයාපෝට් එක හැම පොලිසියකටම මෙයාගේ ෆොටෝ එක, පාස්පෝර්ට් එකේ තියෙන විස්තර ඒ හැමදේම දීලා තියෙන්නේ. ඉතින් මෙයා කොහේ ගියත් අහු වෙනවා. අනිවාර්යෙන් හිරේ තපින්නම වෙනවා. ඉතින් ඒක නිසා කරන්න දෙයක් නෑ. මිනිහෙක් නිසානේ මේ ගෙදරින් ගියේ. මේ ගෙදර ප්‍රශ්න ඇති වෙලා නිලු මමත් කතා කරනවා. මමත් ලංකාවේනේ. ඉතින් ප්‍රශ්නයක් ඇති වෙලා නෙවෙයිනේ ගියේ නිලු මේ ගෙදරින් මිනිහා නිසා.
நிம்மதியாக இருந்த 4-5 தொழிலாளர்களுடைய வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு இந்த ஜீவந்தியால். ஆனால் வீட்டில் கஷ்டம், அடித்தாங்க, அப்படி செஞ்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க அப்படின்றா கூட பரவாயில்ல. எம்பசி கூட போகல, அவங்க போனது காதலனுடன். எதுக்காக இந்த மாதிரி அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியலை. ஏன்னா அவங்கள நம்பி அந்த வீட்டுக்கு எடுத்தவங்க இப்போ அந்த வீட்டில் ஒரு முகம் கொடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பல வருடமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு கௌரவமே இல்லாமல் போயிருக்குது இந்த பெண்மணி செஞ்ச வேலையால். இவங்க போனால் மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க டிக்கெட்டை போட்டு நாங்கள் நாட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் இந்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வைரலான வீடியோ. சரியா, ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணிகிட்ட விசாரிக்கிறாங்க இந்த ஏஜென்ட்டுகள். என்ன செய்கிறது, இப்போ இவங்க வந்து படிதாண்டா பாதகிகள் மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் அதை விட கேவலமான வேலையில் செய்யக்கூடிய ஏஜென்ட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, என்ன உன்னை எவ்வளோக்கு விற்றா அப்படின்னு கேட்கும்போது அது எல்லா நாட்டுக்காரங்களும் வருவாங்க. 5 தினார் வாங்கிட்டு எனக்கு 2 தினார் கொடுத்துட்டு 3 தினார் அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பொழப்பு நடத்த வேண்டி வரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா. அது மட்டுமில்லை, அவங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக இந்த சாவு பிரச்சனை ஒன்று பற்றி போட்டோமே, அவங்களுடைய அந்த பாடி சம்மந்தமான வீடியோக்கள், அவங்க கடைசியாக மோச்சரியில் இந்த வீடியோக்களையும் பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோட எண்டில் வந்து கடைசியில் நான் அம்புக்குறி போட்டு காட்டியிருப்பேன். சர்ஃபான் பிஎஃப்லோக்கு கீழே மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு கீழே அந்த வீடியோ வரும் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக மறைச்சி தான் போட்டிருக்கேன். கடைசியில் ஒருத்தனை நம்பி போய் காதலிச்சு அவன் போதைப்பொருள் வியாபாரி ஆகியிருந்து அவனுடைய அந்த போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையாகி கடைசியில் அது வேறு வேறு பிரச்சனைகளாகி தலையில் அடித்து கொண்டு கடைசியில் நாட்டில் கொண்டு போய் புதைச்சி விட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. வெளியில் போனால் இதுதான் நிலைமை. சேர்ந்துச்சு செயல்பாடுங்க. இல்லை இந்த வருது வீடியோ, அதையும் சேர்த்து பாருங்க. මගේ දෙයියන් පල්ලා මං ගත්තේ නෑ. ඔයා සම්පූර්ණ බොරුව කියන්නේ. මම ගත්තා නම් මම දෙනවා. ඔයා සම්පූර්ණ බොරුව කියන්නේ. මේ ගෑණි මට මං එහෙම ගත්තා නම් මට හෙන ගහනවා මම ගන්නෑ. ඉතින් අනේ හෙන ගහනවා කියන්නේ ගෑනුන්ව විකුණනකොට එතකොට ඒකට හෙන ගහන්නේ නැද්ද? අනුන්ව ගෑනුන්ට මිනිස්සුන්ට විකුණනකොට. ඔය විදියට කතා කියන්නේ මං පොඩක් ඉන්න. අදන් යනවා සම්සක් ගන්න වීඩියෝ එකක් සමගවත් දාන්න බෑ. මිනිස්සු කී දෙනෙකුට වික්කද? විකුණන ගිය දවසේ නම් කී දෙනෙකුට වික්කද? කී දෙනෙක් එක බුදියාවක් දන්නේ නැද්ද? ඇයි දන්නේ නැත්තේ? දවස ගානම දෙනවා. ඉතින් දවසට කී දෙනෙකුට දෙනවද? 4 දිනකට 5 දිනකට 5 දෙනෙකුට දුන්නා. කීය ගානෙත් දෙන්නේ? දෙනවා ඩිනාර් 5ට. 5ට. මොන ඔයා බුදියාවේ මෙච්චර කාලයක් මිනිස්සු කී දෙනෙක් මිනිස්සු එක්කද? හැමදාම දෙනවා. මේ එක ඔයාට කීයක් දුන්නද සල්ලි? ඩිනාර් දෙකක් දෙනවා. පහ කරගෙන දෙකක් දෙනවා. දෙකක් දෙනවා. ඒ සල්ලි ඔක්කොම ආපහු ඉතින් මේ ටෙලිෆෝන් එක දෙන්න වාදී. දැම්ම 120ක් දැම්ම ගෙදරට. ලංකාවට දැම්මා. ඒ ගෙදර දැම්ම ඔබ යට එක විකුණලාද? මම මියාව මට කියන්න දුන්නේ. දැන් ඇවිල්ලා ගෙදරට කෝල් කරන්න ඕනේ ලංකාවේ ඒජන්සියට ලක්ෂ 8ක් ගෙවන්න කියලා. දැන් ගෙදරට කෝල් කරන්න ඕනේ. ඇයි ඉතින් දාපු සල්ලි තියෙනවද? යට එක විකුණ දාපුවා. මට දැන් කෝල් කරලා කියන්න ගෙදරට ලංකාවේ ඒජන්සියට ලක්ෂ 8ක් ගෙවන්න කියලා. මේ දවසට මිනිස්සු කී දෙනෙක් මෙයා ගෙනත් දුන්නද? දවස ගානම දිනවා මිනිස්සු. මිනිස්සු කී දෙනෙක්? එහෙම දන්නේ ඉතින් යකෝ මිනිස්සු දැන් බුදියපු උඹ බුදියපු ගාන දන්නේ නැද්ද? 14 5 දෙනෙක් දෙනවා. මොන වර්ගයේ මිනිස්සුද දෙන්නේ? එක එක ජාතියින් ඉන්නවා. එක ජාතියක් නෙමෙයි. බංගලි ඉන්නවා, හින්දි ඉන්නවා. බංගලියෙන් 70ක්. ನಿಮಿಷ ಕ್ವಾಲಿಟಿ ಕಣ ಬೇಡ ತಾನೆ ಕಣ್ಣಲ್ಲಿಪ್ಪ ಕ್ವಾಲಿಟಿ මෙයාව කීය ගානද විච්චේවා? දිනක් පහ ගාන. කීය ගානද විච්ච මෙයාව? මෙයාව කීය ගානද විච්ච කතා කරන්නේ? රෙකෝඩින් කරන්නේද? රෙකෝඩින් කරන්නේ උඹලගේ සංහතියටම ජීඩීපී ෂෝක් එකේ මුළු සංහතියටම දෙන්න ඔබව. ඔබ මිනිස්සු Facebook දානවා. කී දෙනෙකුට වික්කද? කී දෙනෙකුට වික්කද? කී දෙනෙකුට වික්කද? ගුටි කන්න එපා කතා කරන්න ඕන. ගුටි කන්න එපා කතා කරන්න ඕන. හැබැයි ලොකු කතා කරපුවා දාන සරපුව කතා කරලා. இந்த மாதிரி சடலமா இல்லைன்னா இந்த மாதிரி ஆகணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வெளியில் வீட்டை விட்டு தப்பி இப்போ ஏதாவது பிரச்சனை, இந்த உண்மைக்குமே பிரச்சனை இருக்குது, அநியாயம் செஞ்சாங்க, அடித்தாங்க, உதச்சாங்க, சாப்பாடு கொடுக்க சம்பளம் கொடுக்கல அப்படின்னா ஏஜென்ட்டுக்காவது போகணும், இல்லை எம்பசிக்காவது போகணும். இது ஏஜென்ட்டில் டைரெக்டாக எடுத்துருக்காங்க, எம்பசிக்கு சரி போகணும். ஆனால் இந்த வெளியில் அவனை இவனை பிடிச்சிக்கிட்டு இல்லை யாராவது உங்களை வெளியில் வா உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் கடைசியில் சொர்க்கம் இல்லை, நீங்கள் பார்க்க போகிறது நரகம்.
எல்லாருக்கும் மறுமையில் தான் நரகத்தை பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் இவங்களுக்கு இம்மையிலேயே நரகத்தை பார்க்க வேண்டிய சூழல் வரும் வீட்டை விட்டு தப்பி ஓடினீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 1200 தினார். இதுக்கு பிறகு தப்பி ஓடுறவங்க யாராக இருந்தாலும் 1200 தினாரை கட்டிட்டு தான் நாட்டை விட்டு வெளியாக முடியும். அது வரைக்கும் ஜெயில் இல்லையா வெளியில் விரட்டி விடுவாங்க. போய் வெளியில் வேலை செய், 1200 தினார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வான்னு. இந்த மாதிரி நிலைமைக்கு முகம் கொடுக்கணுமா, இல்லை நல்லபடியாக நிம்மதியாக ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு, இல்லை வீட்டில் பிரச்சனைன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இல்லைன்னா எம்பசிக்கு போகணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்களை பற்றி தகவல் தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.